நான் ராசு கெட்டவ. பணத்துக்காக ஆசைப்பட்டு நிச்சயம் பண்ண மாப்பிளைய விட்டுட்டு பணக்காரனா பார்த்தா இப்ப ஒட்டு மொத்தத்தை எழுந்து நிக்கிறான்னு பேசிக்கிறா. நானும் ஊர் பேசுறதுங்கிறதுக்காக வெளியே எங்கேயும் போவாம ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? நான் பாத்துக்கிறேன் அதான் என் ஆத்துக்காரி அவங்க அப்பா ஆத்துக்கே அமிச்சிட்டியே. உனக்கு என்ன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா இருப்ப. எனக்கு தானே அவஸ்தை. இவாளுக்கு என்னோட அருமை புரியும். எது ஒண்ணும் இருக்கிறப்ப அதனுடைய அருமையை நாம தெரிஞ்சுக்க மாட்டோம். அது இல்லேன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அது நினைச்சு வருது. உன்னை துளசிக்கிட்டு இருந்து மீட்கவும் பத்மாவுடைய குடும்ப வாழ்க்கையை காப்பாத்துறதுக்காகவும் இல்லாத கதையை கட்டி அவளை இங்கிருந்து துரத்தி அடிச்சிருக்கேன். எப்படியா ஐடியா? ஏய், உன் ஐடியாவை தூக்கி குப்பையில் படியா. பாவம் அந்த துளசி குழந்தைக்கு முடியாம போனப்போ ஆபரேஷன் செலவுக்காக தன் வீட்டை அடமானம் வச்சிருக்காங்க. அந்த வீட்டு அடமானத்துல மீட்கிறதுக்கும் தன் குடும்ப செலவுக்கு தான் அந்த ஆபீஸ்லயே வேலைக்கு சேர்ந்தா. அவளை போய் தப்பா பேசிக்கிட்டு தேவையில்லாம வதந்தி பரப்பிக்கிட்டு உன்னை வந்து வச்சுக்கிறேன். போமா போ. நீ எங்க போறன்னு எனக்கு தெரியாதா? அந்த துளசி ஆத்துக்கு போய் அவ கையில காலில் விழுந்து அம்மா தாயே திரும்பவும் ஆபீஸ் வாமாம்ப. திரும்பவும் அவளை இங்க அழைச்சிக்கிட்டு வருவேன். அப்படி அவ திரும்பவும் இங்க வேலைக்கு வந்தான்னு வை. இது வரைக்கும் நான் செஞ்சதெல்லாம் ஊசி வெடி. அதுக்கே அவ தாங்க முடியாம அழுதுட்டு ஓடி போயிட்டா. இனிமேல் நான் வெடிக்க போறது என்ன தெரியுமா? அதான் ஒரிஜினல் அணுகுண்டு. அதை வெடிக்க வச்சு மொத்தமா அவளை அழிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. பெருமாளே, அந்த ஆளை காப்பாத்து. இத பாரு துளசி, முதல்ல அழுகி நிறுத்து. என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு நீ என்கிட்ட சொன்னாதானே நான் உனக்கு ஏதாவது உதவி பண்ண முடியும். அதை விட்டுட்டு இப்படி அழுதுகிட்டே இருந்தா, ஆபீஸ்ல இருந்து திரும்பி வந்ததுல இருந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? காலையில ஆபீஸ்க்கு போகும்போது நல்லா தானே போன. ஆபீஸ்ல இருந்து திடீர்னு ஏன் திரும்பி வந்து இப்படி அழுதுகிட்டு இருக்க? ஆபீஸ்ல ஏதாவது பிரச்சனையா? சொல்லு துளசி. இத பாரு, ஆபீஸ்ல என்னதான் நடந்தது சொல்லு துளசி. எதுவுமே சொல்லாம இருந்தா எப்படி? ஆபீஸ்ல என்ன நடந்தது? யாரு உன்னை என்ன சொன்னாங்க? என்கிட்ட சொல்லுமா. யாருன்னு சொல்றதுக்கா? ஒட்டு மொத்த ஆபீஸும் எனக்கு எதிரா செயல்படுது. நேத்து சாப்பாட்டுல ஃபுட் பாய்சன் ஆகி வாந்தி எடுத்தல்ல. ஆனா அப்பவே யாரும் துளசி கர்ப்பமா இருக்கிறான்னு என் காது படவே பேசினாங்கக்கா. என்னால தாங்க முடியலக்கா. நேத்து யாரோ பேசினாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு ஆபீஸ்க்கு போனேன். ஆனா இன்னைக்கு நான் ஆபீஸ்க்கு போன உடனே இன்னைக்கும் அதே மாதிரிதான் பேசுறாங்க. போததுக்கு இந்த கோதண்டம் வேற. எல்லாருக்கும் தெளிவா புரியுற மாதிரி நான் கர்ப்பமா இல்லையான்னு சொல்லி ஒரு பெரிய கோட்டமே போட்டு வச்சிருக்கான். இதுதான் உன் பிரச்சனையா? எல்லாரும் உன்னை கர்ப்பம்னு சொன்னா நீ இல்லைன்னு சொல்லிட்டு உன் வேலை நீ பாட்டுக்கு பார்க்க வேண்டியதானே? அதை விட்டுட்டு ஆபீஸ்ல இருந்து அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்தா பேசாம விட்டுடுவாங்களா? நீ குனிய குனிய குட்டுவாங்க. நீ பயந்து பயந்து போனீனா இன்னும் பேசத்தான் செய்வாங்க. நாய் நம்மள துரத்தும் போதே ஓடக்கூடாது. ஆனா நின்னு நீ முறைச்சினா அது பின்வாங்கும். அதே மாதிரிதான் அழுது நீ இப்படி ஒதுங்கறத விட நாம நின்னு தைரியமா அவங்க கிட்ட பயப்படாம முறைச்சா, அவங்கள கேள்வி கேட்டா சரியா போயிடும் எல்லாம். நீ ஏன் இப்படி பயப்படுற? நீ வீட்ல இருந்து பேசுறது சரிக்கா. ஆனா நான் தானே பிரச்சனை சந்திச்சுட்டு வந்திருக்கேன். எனக்கு தான் அந்த வழி தெரியும். என்னடி பெரிய பிரச்சனை? நான் சந்திக்காத பிரச்சனையா? இல்ல வேற மனுஷங்க யாரும் சந்திக்காத பிரச்சனையா? ஊர்ல எல்லா மனுஷங்களுக்கும் அவங்க வீட்டுக்கு தகுந்த மாதிரி பிரச்சனை இருக்கதான் செய்யும். அவங்களுக்குலாம் வர பிரச்சனை அவங்க தொழில் ரீதியா வருதுக்கா. ஆனா என்னோட வேலை ரீதியா வரக்கூடிய எந்த பிரச்சனையா இருந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். ஆனா எனக்கு வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் என் குல ரீதியா தான் வருது. நான் பிறந்தது தாசி குலங்கிறதுனால என்ன எல்லாரும் அந்த கண்ணோட்டத்திலே பேசுறாங்க, பாக்குறாங்க. என்னால எதுவும் செய்ய முடியலையே. அது தாண்டி அவங்களுக்கும் நம்மளுக்கும் நடுவுல உள்ள வித்தியாசம். நாம எதைச்சே ஏதாவது தப்பு பண்ண கூட இவளுங்க இந்த குழந்தை அதுன்னு ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடுவாங்க.
என்ன செய்யறது? நாம இந்த தாசி குளத்துல பிறந்து தொலைச்சிட்டுமே. இந்த ஏச்சையும் பேச்சையும் சகிச்சுத்தானே ஆகணும் துளசி. ஸ்ரீவத்சன் சார் வர மாதிரி தெரியுது. நான் வீட்டுக்கு வரல, வீட்ல இல்லைன்னு சொல்லிடுக்கா. என்னை சமாதானப்படுத்தி திரும்ப ஆஃபீஸ் அழைச்சிட்டு போக தான் வந்திருக்காரு. ஓகே. எனக்கு இனிமே அந்த ஆஃபீஸ்ல வேலை பார்க்கறதுக்கு இஷ்டம் இல்லை. நீ வந்தா சொல்லிடுக்கா. ஓகே, நீ போ. வாங்க உட்காருங்க. பரவாயில்ல. எங்க இவ்வளவு தூரம் வீடு தேடி வந்திருக்கீங்க? துளசியை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். துளசி வேலைக்கு தானே போனா, இந்நேரம் ஆபீஸ்ல தானே இருப்பா. ஆபீஸுக்கு வந்தாங்க, அங்க ஒரு சின்ன பிரச்சனை, அதான் உடனே அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. போன் ஏதாவது பண்ணி எங்க இருக்கேன் ஏது என்ன விவரம் ஏதாவது சொன்னாங்களா? போனும் பண்ணல, அவளும் வரலையே. அப்படியா? நான் கிளம்புறேன், வரேங்க. ஒரு நிமிஷம். குளத்துல வேணும்னா தாசி குளமா இருக்கலாம், ஆனா நானும் துளசியும் தப்பானவங்க கிடையாது. உங்க ஆபீஸ்ல உள்ளவங்க அத்தனை பேரும் என் தங்கச்சியை அசிங்கமா பேசினாங்களாமே. அவங்க அக்கா தங்கச்சியோட பிறக்கலையா? அவங்க அக்கா தங்கச்சிங்க வேலைக்கு போகலையா? வேலைக்கு போயிட்டு வர எல்லா பெண்களுமே தப்பான முறையில கர்ப்பமாகி ஆபீஸ்ல வாந்தி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்களா? யார் அவங்களுக்கு தப்பு தப்பா சொல்லி கொடுக்கறாங்க? உங்க ஸ்டாஃப் எல்லாரையும் கண்டிச்சு வைக்க மாட்டீங்களா? போய் தயவு செஞ்சு மத்த பெண்களையும் இந்த மாதிரி அவமானப்படுத்தாதீங்கன்னு சொல்லி வைங்க. ஆமா, துளசி இங்க வந்தாங்களா அப்படின்னு கேட்டேன், இல்லைன்னீங்க. ஏதாவது ஃபோன் பண்ணாங்களான்னு கேட்டேன், இல்லைன்னீங்க. ஆனா எங்க ஆபீஸ்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? அது இல்ல, துளசி இங்க இருக்கா. நீங்க போய் சொல்றீங்க, துளசி இங்க தான் இருக்காங்க. சீதா, காயெல்லாம் நறுக்கிட்டே இல்லையா? எத்தனை நாள் இப்படி நறுக்கிட்டே இருப்ப? அங்க உன் அத்திம்பேர் வேற பசிக்கிறது 4 வாட்டி வந்துட்டு போயிட்டார். அக்கா, அத்திம்பேருக்கு இந்த ஆத்துல அது மட்டும்தான் வேலை. நீக்கு இந்த ஆத்துல நிறைய வேலைகள் இருக்கு. நீ வேற அவருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்துட்டியா? அவருக்காக ஸ்பெஷலாவும் சீக்கிரமாவும் இங்க சமைக்க முடியாது. எப்பவும் போலதான் சமையல் செய்ய முடியும். மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது பேசிட்டு வந்த நீக்கு கோவம் வரும். போ, அடுப்புல ஒல வச்சிருக்கேன், போய் பாரு. அப்பா, நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்களா இல்லையா? இவ ஒண்ணு சைஸுக்கு பேசணும், இல்ல வயசுக்கு பேசணும். இது ரெண்டுத்துக்கும் மீறி இவ பேசிட்டே இருக்கா. நீங்களும் உட்கார்ந்து இப்படி பாத்துட்டே இருக்கலே. வைஷு, ஆத்துல இருக்க பிரச்சனைகள் போதாதுன்னு நீங்க வேற ஏமா சண்டை போட்டுட்டு இருக்கேன். போ, வேலையை பாரு. சும்மா தான்ப்பா சொன்னேன். சீக்கிரம் நறுக்கடி. கௌசல்யா, என்னம்மா உன் முகத்தை பார்த்தா ஏதோ கோவமா இருக்க மாதிரி தோன்றது? என்னம்மா பிரச்சனை? எதுவா இருந்தாலும் மனசு திறந்து என்கிட்ட பேசுமா. நான் மட்டும் என்னோட பிரச்சனைகளை மனசு திறந்து உங்ககிட்ட கொட்டி தீர்த்தணும். ஆனா நீங்க காய் மூலமா காய் நகர்த்துவேள், அப்படிதானே? அப்பா, ஏப்பா அப்படி இருக்கேள்? ஏப்பா இவ்வளவு மோசமா நடந்துக்கிறேள்? எங்களுக்கு அம்மா இல்லாத குறைய போக்குற மாதிரி தாழ்மானவரா எங்களை வலுத்து ஆளாக்குன நீங்க சமீபத்துல ஏப்பா அப்படி நடந்துகிட்டேள்? யாருண்டா கத்தண்டேள் இப்படி கீழ்த்தரமா நடக்கிறதுக்கு? நீங்க என்னோட அப்பா மட்டும் இல்ல, குரு. அப்பான்னு உயர்வா நினைச்சு என் மனசுல எவ்வளவு உன்னதமான இடத்துல வச்சிருக்கேன். ஏன்பா இப்படி நடந்துட்டேள்? என்னக்கா, ஏன்க்கா இப்படி எல்லாம் பேசுற? என்ன நடந்தது? அன்னைக்கு நாம வெளியே போயிருந்த போது ராஜரத்ன மாமா இங்க வந்திருந்தார். அவர் வர்றதுனால ஊர்ல அசிங்க அசிங்கமா பேசுறா, இனிமே இங்க வராதீங்கன்னு திட்டி அவர் மனச காயப்படுத்தி அமைச்சிருக்காரு.
ஊர்ல நாளைக்கு என்ன ஏதாவது தப்பா பேசினா என்ன ஊரை விட்டு துரத்திடுவாரா? உன்னை பத்தியும் பேசினா உன்னையும் துரத்திடுவாரா? ஏமா இப்படி எல்லாம் பேசுற? பின்ன எப்படிப்பா பேசுறது? ஊர் என்ன பேசுனா நமக்கு என்னப்பா? நம்ம ஊருக்காக வாழ்றோமா இல்ல நமக்காக வாழ்றோமா? துளசி, துளசி, நீங்க உள்ளதா இருக்கீங்க இன்னைக்கு நன்னாவே தெரியும். இப்படி பிரச்சனைக்கு பயந்துட்டு கதவை சாத்திட்டு உள்ளே உட்காந்துட்டு இருந்தா பிரச்சனை தீராது. இப்படி ஓடி ஒளிஞ்சா பிரச்சனை பூதாகாரமா விஸ்வரூபம் எடுத்து உங்களை பயமுறுத்தான் செய்யும். ஓடி ஒளியாதீங்க, வெளியே வாங்க. யாரோ ஏதோ சொல்லிட்டாங்கன்னு இன்னைக்கு ஆபீஸ்ல இருந்து வெளியே வந்துட்டீங்க. நாளைக்கு உங்க வீட்டுக்காரங்க திட்டினா வீட்டை மாத்துவீங்க, ஊர்ல இருக்கிறவங்க பேசினா ஊரை மாத்துவீங்க. இப்படி வாழ்க்கை பூரா ஓடிக்கிட்டே இருந்தா துளசி நீங்க எப்பதான் வாழ போறீங்க? இதை பாருங்க துளசி, நான் சொல்றது கேளுங்க. மனுஷ பிறவிங்கிறது ஒரு அற்புதமான விஷயம். அதை நம்ம வாழ்ந்துதான் அனுபவிக்கணும். இப்படி ஓடி ஒளியறதால வாழ்க்கையை முழுமையா அனுபவிக்க முடியாது. இது உன் வாழ்க்கை, உன் வாழ்க்கையை நீ தான் அனுபவிக்கணும். எந்த தப்பும் செய்யாத என்ன நான் பிறந்த குளத்தை வச்சு தப்பா சொன்னாங்கன்னா நான் எப்படி சகிச்சுக்கிறது? இதை பாருங்க துளசி, நாம செஞ்ச தப்ப மத்தவங்க சொல்லி காமிச்சா அதை நாம ஏத்துக்குவோம். எல்லாம் தானா புரிஞ்சா நாம நம்மள மாத்திப்போம். நீங்க எந்த தப்பு செய்யாதவங்க, அப்புறம் எதுக்கு ஓடி ஒளியறீங்க? ஓடி ஒளிஞ்சா அவங்க பேசுனதெல்லாம் உண்மைன்னு அர்த்தம். நீங்க முதல்ல கதவை திறந்து வெளியே வாங்க, வந்து ஆபீஸ்க்கு வாங்க. ஆபீஸ்க்கு வந்து வழக்கம் போல வேலையை பாருங்க. இனிமே உங்ககிட்ட யாராவது அப்படி பேசினா அவங்க முகத்துக்கு நேரா நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லைன்னு தெளிவா சொல்லிடுங்க. அதையும் கேட்காம திரும்பவும் பேசினா உங்க காலில் இருக்கிற செருப்பை எடுத்து அடிக்க கூட வேண்டாம். அவங்க முகத்துக்கு நேரம் காட்டுங்க. பயந்து போய் வாயை பொத்திண்டு பேசுனவங்க ஓட்டம் எடுப்பாங்க. இப்படி அவங்க துரத்தி அடிக்கிறத விட்டுட்டு நீங்க ஓடி ஒளியறீங்களே. நீங்க எதுக்காக ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்தீங்க? இந்த வீட்டை மேய்க்கணும், உங்க குழந்தைய நல்லபடியா படிக்க வைக்கணும். அதனால தானே. ஏன் ஆபீஸில் இல்லாம உங்களுடைய பண தேவைக்காக நீங்க வேற ஒரு ஆபீஸில் வேலைக்கு சேர்ந்தா அங்க இருக்கிற மனுஷெல்லாம் உங்களை தப்பா பேச மாட்டாங்கன்னு என்ன அர்த்தம்? நான் உங்களுக்கு அனுசரணையா இருக்கிறதா உங்களுக்கு பெரிய பலம். துளசி, கதவு திறந்து வெளியே வாங்க. டைம் ஆயிடுச்சு. ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை இருக்கு, சீக்கிரம். வெரி குட் துளசி. மத்தவங்க பேசுனது உங்களை காயப்படுத்திருக்கோம், நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக மத்தவங்க சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். ஐயோ, நீங்க என்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு? நீங்க என்னுடைய ஸ்டாஃப், என் ஆபீஸ்ல நடந்த தவறுக்கு நான் தானே மன்னிப்பு கேட்டுக்கணும். ஆனா இனிமே இப்படி யார் எதுவும் பேசலாம் வருத்தப்படக்கூடாது, ஓடி ஒளியவும் கூடாது. வாங்க ஆபீஸ் போலாம். வாங்க வாங்க, நான் இருக்கேன்ல. போம்மா, போயிட்டு வா. பாருங்க. ஊர் அது பேசும் இது பேசும்னு பயந்தா நாம நம்ம மொத்த சந்தோஷத்தையும் தொலைச்சிட்டு தான் நிக்கணும். நீங்க ராஜரத்னம் மாமாவை அவமானப்படுத்ததான் நினைச்சுண்டு எங்க 2 பேரையும் அவமானப்படுத்திருக்கேன். போதுமா, நிறுத்து. ஒரே அடியா பேசிட்டு போற. நான் பேசுறது மட்டும் தப்புங்கிறியே, அவர் நடந்துகிட்ட விதம் மட்டும் சரியா? அவர் மனம் ஆறுதலுக்காக, உன்னை ஆறுதல் படுத்தணுங்கிறதுக்காக ஒரு தடவை வந்தாரு, சரி. அதோட நிறுத்திக்க வேண்டாமா? இப்படியா நடு ரோட்ல ஊர்ல இல்லவங்களாம் என்ன செருப்பால் அடிச்சா மாதிரி என்ன கேள்வி கேட்கிற மாதிரி வச்சுட்டாரேம்மா. ஒண்ணு மட்டும் நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோங்க. சஞ்சய் என் கழுத்துல தாலி கட்டாட்டாலும் அவர் செத்து போனதுனால எனக்கு ஏற்பட்ட இழப்புக்கு ஏதாவது பரிகாரம் செஞ்சே ஆகணும்னு அவர் வருத்தப்படுறது உங்களுக்கு தெரியுமாப்பா? நீங்க என்ன எப்படி மகளா நினைக்கிறீங்களோ அதே மாதிரிதான் அவரும் நினைக்கிறார். அவர் மனசுல எந்த கலங்கமும் இல்ல. ஆனா ஊர் பேச்ச கேட்டு நீங்க தான் மனசை அழுக்காக்கிண்டு நிக்கிறேள். அவரை தப்பா பேசி காயப்படுத்தி அமிச்சிருக்கேள். காரணம் கேட்டா ஊர் பேசுதுன்னு சொல்றேன். இதே ஊரு உங்களை ஏதாவது ஒரு பொண்ணோட இணைச்சு பேசினா பொறுத்து போயிடா? எப்படிப்பா உங்களுக்கு மனசு வந்தது? ஊர் பேசுதுன்னு
நீங்களும் ச்சே. நான் அப்பா ஸ்தானத்துல வச்சு மதிக்கிற ராஜரத்னம் மாமாவையும் நீங்க இப்படி பேசிருக்கீங்க. என்னால தாங்கிக்க முடியலப்பா. பெத்த தோப்புனார்னு கூட பார்க்காம உங்க அக்கா நடு ஆத்துல குத்தவாளியா என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு போறாளே பாத்தியாமா? நான் எதுக்காக ராஜரத்துக்கிட்ட அப்படி நடந்துகிட்டேன்னு புரிஞ்சுக்காம அப்படி பேசிட்டு போறாளே. நான் செத்தாதாமா இவாளுக்கு என்னோட அருமை புரியும். எது ஒண்ணும் இருக்கிறப்ப அதனுடைய அருமையை நாம தெரிஞ்சுக்க மாட்டோம். அது இல்லேன்னு ஆனதுக்கு அப்புறம் தான் அது நினைச்சு வருது. என்னோட காலத்துக்கு அப்புறம் கண்டிப்பா கௌசி என்னை பத்தி உணர்ந்து வருந்துவாமா. ஆனா அப்பெல்லாம் காலம் கடந்து போயிருக்குமா? ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறேன்? இந்த பிரச்சனையை இதோட விடுங்கப்பா. நீங்களும் உங்க கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கோங்கப்பா. ஊர்ல பேசினா அப்படிங்கறதுக்காக ராஜரத்ன மாமா கிட்ட நீங்க அப்படி பேசுறது தப்புதான்ப்பா. நீங்க யாருமே என்ன புரிஞ்சுக்கலாமா? அம்மா இல்லாத உங்களை வளர்த்து ஆளாக்குனது இதெல்லாம் கேட்கறதுக்கு தானே என் தலையில எழுதிருக்குமா? எல்லாம் என் போராத விதிமா. ஊர்ல அசிங்கமா பேசுறாமா. உல கொதிக்கிறதுனா பாடவாய மூடிடலாம். ஊர்ல பேசுறதுன்னா ஏதால மூட சொல்ல முடியும்? அதுதான் ராஜரத்துக்கிட்ட பொம்பளை பிள்ளைங்களை பெத்தவங்கிற முறையில சொல்றேன். தயவு செஞ்சு இந்த ஆத்து பக்கம் வராத எழுது. அது தப்பாமா? எதுக்கு எடுத்தாலும் ஊர்ல பேசுறான்னு சொல்றேளே, அதே ஊர் தான் என்னைய நேத்து கோவில்ல வச்சு நான் ராசு கெட்டவ, பணத்துக்காக ஆசைப்பட்டு நிச்சயம் பண்ண மாப்பிளைய விட்டுட்டு பணக்காரனா பார்த்தா இப்ப ஒட்டு மொத்தத்தை எழுந்து நிக்கிறான்னு பேசிக்கிறா. நானும் ஊர் பேசுறதுங்கிறதுக்காக வெளியே எங்கேயும் போவாம ஆத்துல உட்கார்ந்துட்டு இருக்க முடியுமா? இல்ல ஊருக்காக என் மனசாட்சியை தூக்கி எறிஞ்சிட்டு வேற கல்யாணம் தான் பண்ணிக்க முடியுமா? உங்க பொண்ணு நானே ஊர் பேசுறத பத்தி யோசிக்காம இவ்ளோ தெளிவா இருக்கும்போது என்னோட தோப்படார் நீங்க, வேதத்துல கரை கண்டவர். நீங்க ஊர் பேசுறதுக்காக மனசு தடுமாறி இப்படி ஒரு நல்லவர் அவர் மனச நோகும்படி நடந்துகிட்டேலேப்பா. அவனை கண்டிச்சு வைங்கன்னு தலையால் அடிச்சுட்டேன். நீங்க எல்லாம் சௌந்தர்யாவை கரிச்சு கொட்டினேள், அவனை தலையில தூக்கி வச்சுட்டு கொண்டாடினேள். இப்ப என்னாச்சு? என் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்திட்டான். டேய், உன் ஆத்து கரியாவை எதுவுமே சொல்லல, வந்தனா கிட்டதான். அப்பா நீங்க எதுவும் பேசாதே. சௌந்தர்யா அவமானப்படுத்தினா என்ன, வந்தனா அவமானப்படுத்தினா என்ன? அவ தங்கச்சி அவமானப்படுத்தினா பாத்துட்டு சும்மா இருப்பாளா? அவ தங்கச்சி இங்க அழிச்சுன்னு வந்து தங்கறதுக்கு அவளுக்கு உரிமை இல்லையா? அவகிட்ட போய் அப்படி பேசினா? சௌந்தர்யா இங்க வாழ வந்தவன், இந்த வீட்டு மாட்டு பொண்ணு, அது ஞாபகம் இல்லையா? நேக்கு இந்த ஆத்துல என்ன உரிமை இருக்கோ அதே உரிமை அவளுக்கும் இருக்கு. அந்த உரிமையில தான் அவ தங்கச்சி வந்தனாவ சுரேஷ்க்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா. அதுக்கே எப்படி பேசணும்? டேய், அவன் சொன்னது கிடைச்சா நோக்கு தெரியுமோ? தெரிஞ்ச மாட அப்படி பேசுற? அட போங்கப்பா, நீங்க எப்பவும் இப்படித்தான். சுரேஷ் என்ன தப்பு செஞ்சாலும் அவனுக்கு பறிஞ்சு பேசிட்டே இருக்கு. நீங்க பேசுறது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. போருண்டா, விட்டா ஒரேடியா பேசிட்டே போற. நீ ஏற்கனவே பொண்டாட்டி தாசன், அவ சொல்ற மாதிரி தான் ஆடின்னு இருப்ப. பாவம் நீ என்ன பண்ணுவ? வந்துட்டான் வக்காலத்து வாங்கிட்டு பொண்டாட்டி தாசன். பாவம் உன் வாழ்க்கையே நரகம். சொல்லி பிரயோஜனம் இல்ல. இருந்துட்டு போறேன், பொண்டாட்டி தாசனாவே இருந்துட்டு போறேன். ஆனா உங்க ரெண்டாவது மகன் மாதிரி வீட்டுக்கு வந்த விருந்தாளிய அவமானப்படுத்த மாட்டேன். அம்மா, என்னம்மா இங்க டிஸ்கஷன்? எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு வந்தனாங்கிற பேச்சு மட்டும்தானா? நீங்க பேசுறது வாசல் வரைக்கும் கேக்குறது. வாடா வா, செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு எரிச்சல் வரப்படுறியா? டேய், வந்தனாவையும் உன் மண்ணையும் அவ அப்பா அழைச்சின்னு போறதுக்கு நீதான் காரணம்.
நடந்தது நடந்து போச்சு. இனி வருத்தப்பட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன். இன்னும் என்ன பார்க்க போற? நான் பாத்துக்கிறேன் அதான் என் ஆத்துக்காரி அவங்க அப்பா ஆத்துக்கே அமிச்சிட்டியே. உனக்கு என்ன? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா இருப்ப. எனக்கு தானே அவஸ்தை. இப்ப நான் அவ ஆத்துக்கு போகணும். அவ அப்பா திட்டுறது எல்லாத்தையும் கேட்டுட்டு அவமானத்தையும் தாங்கிட்டு என் ஆத்துக்காரியை இங்க அழைச்சிட்டு வரணும். எனக்கு எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? நான் கேவலப்படக்கூடாதுன்னு நினைச்சிருந்தா இப்படி பண்ணிருப்பியா? வேண்டாண்ணா, தயவு பண்ணி நீ உன் மாமனார் வீட்டுக்கு போய் கேவலப்பட வேண்டாம். தப்பு செஞ்சவன் நானே மன்னி வீட்டுக்கு போறேன். மன்னிட்டு நானே பேசி பாக்குறேன். நான் அவ காலில் விழுந்தாவது நம்ம மாத்துக்கு எப்படியாவது கூட்டிட்டு வரேன். நீ கவலைப்படாத ப்ளீஸ். வைஷ்ணவி, வைஷ்ணவி எங்கடி போய் தொலைஞ்ச? இருங்க இருங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? என்ன வேணும்? பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை. ஆமா, இன்னைக்கு வீட்ல சமையலே பண்ணல. என்னது? சமையல் பண்ணலையா? சமையல் பண்ணலனா எப்படி நான் சாப்பிடுவேன்? நான் செத்துருவேன்டி. செத்தாலும் பரவாயில்ல, முதல்ல ஆத்துல என்ன நடக்கிறதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஆத்துல என்ன நடந்தானா ரொம்ப அவசியம். நேத்துலேருந்து நம்ம ஆத்துல சமையல் பண்ணவே இல்ல. யாரும் சாப்பிடவும் இல்ல. சாப்பிடாம நீக்கு டயர்டா இருக்கு. அதான் ஆத்துல சமைக்காம ஹோட்டல்ல சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அப்பா, அக்கா, அக்கா எல்லாரும் சாப்பிட வாங்கோ. எல்லாரும் உண்ணாவிரதத்தை முடிவுக்கு கொண்டு வரதால இன்னைக்கு அவளுக்கு பிடிச்ச ஐட்டமா வாங்கிட்டு வந்திருக்கேன். நேக்கு வேண்டாம், நீ சாப்பிடு. நேக்கு பசிக்கவே இல்லம்மா. பசிக்கிறவா சாப்பிடுங்க. வாழ்க்கையினால வயிறும் பசி மட்டும்தானா? மானம், கௌரவம் இதெல்லாம் முக்கியமா? அதுக்கப்புறம் தான் சாப்பாடு எல்லாம். கௌஷியக்கா, நீ அப்பா கிட்ட உன் தரப்பு நியாயத்தை பேசின. அவர் தரப்பு நியாயத்தை பதிலுக்கு உன்கிட்ட பேசினாரு. இதுல நீ கோவப்படுற? அப்பாவை பொறுத்த வரைக்கும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு ஆசைப்படுற. உன் மேல ஏதாவது கலங்கம் படிஞ்சு அதனால உன்னோட வாழ்க்கை பாதிச்சிடக்கூடாதுன்னு பயப்படுறார்.